எனது அன்பு நேயர்களே வணக்கம். இந்த பதிவில் மகர ராசிக்கு 2024 இந்த ஆண்டு முழுக்க எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை பற்றிய பதிவு இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், சந்திராஷ்டம தினத்திலே இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சந்திராஷ்டமம் என்றாலே புதிய விஷயங்களை துவக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. புதிய வருடமே பிறக்கிறது, எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்ற எந்த விதமான அச்சமும் கலக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. பொதுவாக மகர ராசிக்கு இந்த அஷ்டமம், சந்திராஷ்டமம், 8 இவையெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாகவே அமையும். அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் இதை உடனடியாக ஏற்பீர்கள். மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர ராசி மகர லக்னம் என்றாலும் சரி, அல்லது ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் அஷ்டம நிலைகளிலே கஷ்டங்கள் வந்துவிடும் என்ற அந்த பயம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்க வேண்டாம். இந்த புத்தாண்டு துவங்கக்கூடிய 2024 துவங்கக்கூடிய அந்த நாளில் சந்திரன் சிம்ம ராசியில இருக்கிறார். பொதுவாக சிம்மம் சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே சந்திரன் அமர்வது என்பது சிறப்புகளைத்தான் தருமே தவிர அஷ்டமஸ்தானம் என்ற காரணத்தினால் அந்த நாளிலே மகர ராசி என்பவர்கள் புதிய விஷயங்களை துவக்குவதை தவிர்ப்பது நல்லது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பல நிலைகளிலே அந்த நாள் மிக அற்புத சுப யோகங்களை அள்ளித்தருகிறது. ஹர யோகம் என்ற ஒன்று இருக்கிறது. மிக நுட்பமாக ஜோதிடத்திலே உள் கருத்துக்களை அனுபவ ரீதியாக இதற்கு முன் வாழ்ந்த முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன், புதன், குரு இவையெல்லாம் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு யோகம் என்று சொல்கின்றோம். இணைவது, பிரிவது இவற்றை யோகம் என்று சொல்கின்றோம். யோக் என்றாலே இணைவது என்ற அர்த்தம். கல்வியில் சிறந்தவராக வேண்டும், சந்தோஷம் வேண்டும். சந்தோஷம் என்பது மகர ராசியில ஆணானாலும் பெண்ணானாலும் எந்த வயதினரானாலும் அவர்களுக்கு சந்தோஷ நிலை என்பது வேண்டும். அந்த சந்தோஷ நிலையை நிச்சயம் தரக்கூடிய நிலையில்தான் புத்தாண்டானது துவங்குகிறது. இந்த 2024 ஆண்டில சந்தோஷம், கல்வியிலே மேம்பாடு, நிம்மதி, அதோடு கூட சொத்து, குழந்தை செல்வம் இவை அனைத்தையுமே தருவதற்கு பல விதமான வாய்ப்புகளோடு சூழ்கொள்கிறது இந்த 2024 ஆண்டு துவங்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், செவ்வாய் இவை மூல திரிகோணங்களிலே ஒருவரோடு ஒருவர் திரிகோணங்களை நிலைகளிலே அமைந்து 2024 புத்தாண்டு துவங்கும் போது எந்த எதிரியையும் எளிதிலே வெற்றி கொள்ளக்கூடிய திரிலோச்சன யோகம் என்ற அமைப்பிலே இவை அமைந்து விடுகின்றன. அது மட்டுமல்ல, ராகு நவாம்சத்திலும் ராசி கட்டத்திலும் இந்த 2024 துவங்கும் போது வர்க்கோத்தம் பெறக்கூடிய அமைப்பு. வக்ரம் பெற்ற புதன் ராகுவோடு நவாம்சத்தில் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் காதல் போன்ற விஷயத்துல முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அங்கு சற்று கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அங்கு எச்சரிக்கை வேண்டும். அதிலே சிறு பிசகு நிகழ்ந்தாலும் கூட அசிங்கப்படுவதற்கோ அவமானப்படுவதற்கோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. ஆகையினாலே வருட துவக்கத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், அதாவது ஏதோ ஒன்றை இந்த வருடத்திலே நீங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு என்பது நல்ல விஷயத்தை நேர்மையான முறையிலே செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். சந்திரன் மற்றும் சனி பகவான் ராஜயோகத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, வெற்றி என்றால் சாமானிய சகஜ சாதாரண வெற்றி எல்லாம் அல்ல, மற்றவர்கள் எளிதிலே அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நம்பிக்கையான வேலையாட்கள் நிச்சயமாக அமைவதற்கு இந்த கிரகநிலைகள் அமைத்து தருகின்றன. அப்படி அமைபவர்களை வாழ்நாள் முழுவதும் ஏற்ற இறக்கங்களிலும் கூட அவர்களுக்கு நீங்கள் லாயலாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மகர ராசியின் பண்பே என்ன தெரியுமா? ஏதேனும் ஒன்று பிற்காலத்தை பற்றி யோசித்து இப்படி செய்தால் அப்படி நடந்துவிடும் என்று ஏதேனும் ஒரு கணக்கை போட்டு நம்பிக்கையானவர்களை சில நிலைகளிலே இழந்துவிடக்கூடிய அந்த அபாயம் என்பது மகர ராசிக்கு பொதுவிலே இருக்கும். அப்படி செய்யாமல்
இந்த காலகட்டத்தில் இந்த 2024 சனி பகவான் பாதசனியாக 2ஆம் இடத்திலே மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் போது நம்பிக்கையானவர்கள் உங்களை பின்தொடரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி பின்தொடர்பவர்களுக்கு விசுவாசமாக இருந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கான வெற்றியையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் வசதிகளையும் வெற்றிகளையும் இணைந்து எப்படி வெற்றிகளை பெறுவது என்ற நிலையை உருவாக்குவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய நிலை இந்த வருட துவக்கத்தில் 2024 துவக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கு அதிகப்படியான அதிகாரத்தையும் சக்தியையும் தரக்கூடிய, சக்தி என்றால் உடல் ரீதியான சக்தி மட்டுமல்ல, மன ரீதியான சக்தி. நீங்கள் திட்டமிட்டு சாதிக்க வேண்டும் என நினைத்தால் எதையுமே சாதித்து விடக்கூடிய அற்புதத்தை தருகிறது. 2024 முழுக்க மாறாமல் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, ராகு கேது இணைவு. இவை மாறாமல் இருக்க போகிறது. ராகு உங்களுடைய 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க போகிறார். அதேபோல் கேதுவானவர் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க போகிறார். இப்படி 3லே ஒரு கிரகம் அமைந்திருக்கிறது, ராகு இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும். இது 2024 முழுக்க மாறாமல் இருக்க போகிறது. சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்திலே அருமையாய் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, அதற்கு எப்படியெல்லாம் உழைக்கிறீர்களோ அதன்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுவார். வருடம் துவங்கும் போது சூரியன் இருந்த நிலை 12ஆம் நிலையிலே அஷ்டமாதிபதி 12ல இருப்பது என்பது விபரீத ராஜயோகம். யாருக்கோ செல்ல வேண்டிய வெற்றியை கூட நீங்கள் தட்டி பறிக்க முடியும். அதாவது நேர்மையான முறையிலேயே பேசிய வெற்றியை கொண்டு விடலாம். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பேச்சில் வெற்றியை தருவான். தேவையற்ற பேச்சு, வீண் விரைய பேச்சு, வீண் விவாதங்கள், கோபதாபங்களோடு பேசும்போதுதான் அந்த பேச்சிலே அவன் வெற்றிக்கு பதிலாக சில கஷ்டங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் வெற்றிக்கான பல வழிகளை திறந்து விடக்கூடிய அமைப்பிலே 2024 என்பது துவங்குகிறது. 2024 ஆரம்பத்தில் மேலும் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், சரியாக குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியை முடித்துக் கொண்டு 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு 3ஆம் இடத்திலே ராகுவோடு இருந்து பயன்பெறுவது போன்ற ஒரு அமைப்பை தந்து கொண்டிருந்தால் வக்ர நிலையில அந்த வக்ரத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து நேர்கதிக்கு மாறி அவர் அற்புதமாக 12ஆம் இடத்தை பார்ப்பது, குருவினுடைய பார்வை பலம் என்பது 12ஆம் இடத்துல இருந்தது. அதோடு மட்டும் 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்த நாளிலே புத்தாண்டு துவங்கியது என்பது மிகப்பெரிய அற்புதம். சொத்து, நிலம், தனதானிய சம்பத்துக்கள் இவற்றை சேர்க்க வேண்டும், வாகனங்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்களோ அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக மாற்றி தரக்கூடிய கிரக நிலைகளிலே அமைந்த ஆண்டு என்பது தொடர் அற்புதங்களோடு தான் நிறைந்திருக்கும். மேலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளின் மாற்றங்களை உங்களுக்கு எப்படி அனுகூலமாக மாற்றிக்கொள்வது, பாதசனி காலத்திலே பதக்கங்களை பெறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு, புகழ், இழந்த நிம்மதி இவற்றையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இது இருக்கிறது. இந்த ஆண்டிலே கட்டமைக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வமும் தொடர்ந்து உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாய் இருக்கும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.